வாங்கிட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. எருமாடு மேய்ச்சி தொலைக்கலாம். விட்டு பஞ்சரியா போய் சப்மிட். தம்பி, நீ மணிவேல் மகன் தானே? ஆமாங்க. திருச்சியில தானே வேலை பார்க்குற? திருச்சியில தான். உன் கூட ஒரு பொண்ணு வருதே, உன் அப்பா சொன்னா எல்லாத்தையும். இந்த காலத்துல லவ் எல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க நல்லா பாத்துக்குப்பா. சரிங்க. சரியா சீக்கிரம். ஆமாயா, ஒன்றில் சீட் இருக்கா? 5 சீட் இருக்கு. அந்த பஸ்ல 5 சீட் இருக்கான். அவசரமா போறவங்க போங்க. மாப்பிள்ள இரு போலாம். இல்ல மாப்பிள்ள, நான் அந்த பஸ்ல முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. என்னையா முருகேசன் வரலையா? வருவான்னு என்ன அந்த ஓட்டம் வர்றான்? ஹலோ, நிஜமா அப்பா ஊருக்கு தானே செல்ல வந்துட்டு இருக்கேன் சார். என் பொண்ணு தான் பேசுது, நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, பக்கத்தில் இருக்கிற மாமாட்ட கொடுக்குறேன், கேட்குறியா சார்? ப்ளீஸ் சார். ஹலோ, சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா? நிறையா வாங்கிட்டு வந்துருக்கு சார். நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. வராருமா, இதோட அடிக்கிட்ட கொடுக்குறேன், பேசுமா. ஹலோ, இன்னும் 4 மணி நேரத்தில் அப்பா வந்துருண்டா செல்லம். அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துடுவோம்மா, வச்சிருவா சார். என்ன சார், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு. போகிறப்போ என் ஒய்ஃப் 8 மாதம் முழுகாமல் இருந்தாங்க. இப்போ என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது, இன்னும் நேரில் பார்க்கல. ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணுறப்பையும் அப்பா உன்னை பார்க்க கிளம்பிட்டேன்டா செல்லன்னு சொன்னால் தான் ஃபோனே வைக்கும். இப்போ நிஜமாவே போகிறேன், நம்ப மாட்டேன். நல்லா வேலை செஞ்சேன்னு விசாவை கூட 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சார்.
இந்த வயசுல இப்படி பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போறோம்? அதான் போதும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். ஹலோ, என் பேர் ரமேஷுங்க. வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயருங்க. ஹாஸ்டல் தாங்க. என் நம்பரா? என் நம்பர் 9176-478-476. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஆமாங்க, என் பேர் பூஜா தான். மீனாட்சி காலேஜில் பிஇ ஃபைனல் இயர். ஊர் குளித்தல, அப்பா ஸ்கூல் டீச்சர். என் ஃபோன் நம்பர் 9710-11-4845. ஆமாங்க, 4845 தான். என்னங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா? ஏன் நீங்கள் சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? கொடுங்க. போதும் சார், போதும். ஓகே, தேங்க்ஸ் சார். எல்லாரும் வந்தாச்சா? பக்கத்துல உட்கார்ந்தவங்கள செக் பண்ணிங்க சார். சார், நீங்க இங்க உட்கார்ந்துங்க. அவர் அந்த பக்கத்துல போயிட்டாரு. போலாரை. வந்து கூட்டிட்டு போன இத்தனை தடவை சொன்னேன். இல்லைங்க, உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. அவர் மெத்தனை பழட்டி விட்டுருவியா? மாட்டேங்க. மாட்டேன். இனிமே உன்னை இங்க பார்த்த பொழந்துருவேன். இல்லைங்க, நான் ஒரு வார்த்தை கூட தப்பாவே சொல்லல. பேசிட்டு இருக்கும் போதே டப்பு டப்புன்னு அடிச்சிட்டாரு. உடனே அவர் கூட வேலை பார்க்குற 2 பேர் வர ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இல்ல வலி. பிடிச்சுக்க. ஏங்க, நீங்க டாக்டரா? இல்ல, நர்ஸ். நர்ஸா? உன் மூஞ்சுக்கு டாக்டர் வேற கேக்குதா? இல்லைங்க, நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நர்ஸை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற என்ன சொன்னா? உங்க பின்னால 6 வருஷமா சுத்திட்டு இருந்தாராம். ஆனா நான் நம்பலங்க. ஆகாட்டு. அவன் சொன்னதும் உண்மைதான். 6 வருஷமா என் பின்னாடியே சுத்தினான். நான் கண்டுக்கவே இல்லை. கடைசியா ஒரு நாள் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், உன் மனசுல நான் பெரிய ரதி நினைப்பா? நானும் 6 வருஷமா பின்னாடி சுத்துறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. பாக்குறேன் அப்படி யார் என்னோட உனக்கு வசதியா கிடைக்கிறான்னு பாக்குறேன். போடா. ஏங்க, அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்துலயும் அவரை விட நான் வசதி தாங்க. அவரை விட நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன், அவரை விட நல்லா அழகா இருக்கேன். இல்லைங்க, தனியா பார்த்தா கம்மியா தான் இருப்பேன். ஒன்னா வச்சு பார்த்தீங்கன்னா அவரை விட நான் கொஞ்சம் அழகு தாங்க. சரி, நாளை ஜிஹெச் வந்துரு. ஜிஹெச்ல நர்ஸா இருக்கீங்க? இல்ல, கேஎம்சில. அப்படியே அங்க வர சொல்றீங்க? சொன்னது செய்றியா?